ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு தான் கிளம்ப போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் லேப்டாப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேப்டாப்பு. ஐயோ, இதுக்குள்ளே கால் பண்ணிட்டாருங்கப்பா. இது ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ளைட் மோடில் போட்டுரும். ஓகே, ஒய்ஃபை இல்லைல்ல, ஒய்ஃபை இல்லைடா. அப்போ ஒய்ஃபை பார்த்தியா? அப்புறம் ஒய்ஃபை இருந்துற போது என் வீடியோ கால் பண்ணிடுவான். இல்லை, ஓகே. ஒன்றும் நாகராஜனும் திரும்ப 5000 ரூபா போகிறோம். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட லேப்டாப். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 33,500 ரூபா. ஃபஸ்ட் கிளாஸ் ரேட்டு. i7 11th ஜென்ரேஷனு. 11ன்னா உங்களுக்கு தெரியும், புது மாடல் இது. 11th ஜென்ரேஷனு 33,500 ரூபா. வெறும் அடிமாட்டு விலை. கிட்டத்தட்ட இதை புதுசு வாங்கணுன்னா நம்ம 1.25 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கோம். இது மாதிரி ஒரு கம்மி ரேட்டில் கிடைக்குது. நாங்களும் கம்மியாக தான் போடுறோம். எதுவுமே யாருமே தயங்குற விஷயத்த நாங்கள் எடுத்து பண்ணுறோம். சரியா? விலை கம்மின்றதே ஒரு பெரிய விஷயங்க. யாராலையும் கொடுக்க முடியாது. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குலாம் வியாபாரம் பண்ணணுன்னு என்ன தலையெழுத்தா என்ன? இந்த ஃபோனில் இந்த லேப்டாப் விற்றா 3000 ரூபா சம்பாதிக்கலாம், 5000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கனவோடு இருப்பான். நான் வெறும் 500 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கேன். 33,500 ரூபா. 33,500 i7 11th ஜென்ரேஷனு. 16 GB ரேமு, 256 GB SSD, NVIDIA கிராஃபிக்ஸு. அந்த கிராஃபிக்கு இந்த கிராஃபிக் எல்லாம் ஹெவியாக இருக்குது. ப்ராசஸ் வந்து பயங்கரம். அதே மாதிரி ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. தெளிவாக இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான சைஸு, ரொம்ப ஸ்லிம்மு. மொத்த பாடியே இவ்வளோ தான். சரியா? ஒரு பேனா மாதிரி, ஒரு பேனா சைஸில் ஒரு மொத்த லேப்டாப்பே இதுக்குள்ளே இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்மி, 33,500 ரூபா. ஐடியா உள்ளவங்க வாங்கிக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த லேப்டாப் மொபைலுங்களை போட்டுகிட்டே வருவோம். என்ன மொபைல் இருக்கோ அதெல்லாம் போட்டுகிட்டே வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டது தான் இது. சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. இதோட விலை வந்து 15,000 ரூபா, 15,500 ரூபா. 15,500. ஒரு 2 கோடு இருக்குது. பேனா வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம், இதில் கேமரா ஒர்க் ஆகல. கேமரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் இது மாதிரி ஆனது தான். அப்டேட்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ஃபோனையே முடக்கிறான் கம்பெனிக்காரன். சரியா? அது வாங்குகிற மக்களுக்கு எவ்வளோ லாஸு, எவ்வளோ நஷ்டம். 12 GB ரேமு, 256. கேமரா வந்து கேமராக்குள்ளே போனால் என்ன ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளாக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டில் போனாலும் பிளாக் தான், பிளாக்காக இருக்கும். வெளியில் வந்துடலாம். இப்படி வெளியில் வந்தால் வந்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,500 ரூபா. அதாவது 15,500. சரியா? அடுத்ததாக வந்து இன்னொரு S23 அல்ட்ரா. ஆனால் இது வாங்கிட்டார். இப்போ தான் வாங்கினார். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டேன். 2 ஃபோன் போட்டேன். அதுக்காகவே வேறு ஒரு உட்காந்துட்டேன். சரி, யாராவது கேட்பாங்க அப்படின்னு. இதுவும் ஒன்று வந்து இன்னொரு மொபைலில் போட்டேன். இந்த மொபைல் போட்டேன் 14+. அது கூட இப்போ என்கொயரி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே யாரும் காசு போட்டாங்களா என்னன்னு தெரில. ஒருவேளை ஒருத்தர் போட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஒருத்தர் லைனில் இருக்கார். ஹலோ, சொல்லுங்கள். இந்த போடுறேன் பஸ், இந்த போடுறோம். சரி, ஓகே. இந்த ஒருத்தர் 5000 ரூபா போட்டிருக்காரு. எதுக்குன்னு தெரில, பார்த்துக்கலாம் விடு. இது வந்து சோல்டு. சரியா? சோல்டு ஆகிடுச்சு. சரியா? ஒரு பெரியவர் போட்டார். இன்னொரு S23 அல்ட்ராவும் இருக்குது. இன்னும் 4 S23 அல்ட்ரா இருக்குது என்கிட்ட. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 35,500. 12 GB ரேமு, 256. இந்த இடத்துல அந்த ஸ்பீக்கர் ரிங்குன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும்.
ஸோ அது இல்லை. ஆனால் மொபைல் நல்லாயிருக்கு, கேமரா கிமரா எல்லாமே நல்லாயிருக்கு. 35,500 சரியா. S23 அல்ட்ரா தான் இதுவும். 12,256 தான். இதில் கேமராலாம் நல்லா இருக்குது இதில். ஸோ கேமராலாம் நல்லா தான் இருக்குது. S23 அல்ட்ரா 35,500. ஜிபி எவ்வளோன்னு பார்த்துருவோமா? அதே, ஆனால் இது 8,256, 8GB ரேமு 256 சரியா. ஸோ இதோட விலை 35,500 35,500. இன்னொரு S23 அல்ட்ரா ஒன்று இருக்குது, அதையும் போடுறான், காட்டுறான் பாருங்கள். இங்கேப்பா இன்னொரு S23 அல்ட்ரா ஒன்று போட்டோம்ல கடைசியா 34,000. அது இல்லை, அதில் இல்லை, அதில் இல்லை. கரெக்ட். ஸோ இங்கே இருக்கு. ஸோ இது வந்து சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 34,000, அதாவது 34,000 இதோட விலை. 12GB ரேமு 256. இதில் ஒரு இஷ்யூமே இல்லை, ரொம்ப தகன்னு இருக்குது. 34,000 தான் போட்டிருக்காங்க. ஒரு கோடு இல்லை, ஒரு டென்ட் இல்லை, ஒரு கிராட்ச் இல்லை. தெளிவான ஒரு மொபைலு, ஃபஸ்ட் கிளாஸான ரேட்டு சரியா. இதுவும் கேட்குறாங்க, ஆர்கியூமெண்ட் இருக்குது சரியா. ஆர்கியூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப கம்மியாக இருந்தால் உடனே விற்றுரும். ஓரளவு ரேட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை வாங்கிடலாம், வாங்காமல் கூட போகலாம். நாளைக்கு யாராவது வாங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் S23 அல்ட்ரா தான் சாம்சங். இது வந்து பாக்ஸோடு இருக்குது. 12GB ரேமு 256, 41,500. இதை ஓப்பன் பண்ணி காட்டு. இது பயங்கர ரேட்டாக இருக்குல்ல, 41,500. மொபைல் எப்படி இருக்குது? இன்னும் பாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பாக்ஸ் இருக்குது. S23 அல்ட்ரா 41,500 சரி. ஓப்பனே பண்ணல, பீஸ் வந்து ஓப்பனே பண்ணல, கலெக்டவே இல்லை. இதுவும் கழட்டலை. ஆனால் பேக் டோருக்கு வந்து இப்போ பேஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து எதனால் பேஸ்ட் ஓட்டுறாங்கன்னா, சர்வீஸ் பண்ணாங்கன்ற அர்த்தம் இல்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாங் யூஸ்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அது ஒட்டியிருக்காரு, அதுதான். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 34,000 இது சரியா. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு மொபைல் தான், பட் ஆனால் பாக்ஸோடு இருக்குது. 34,000 எவ்வளோ போடுறாங்க? 41,000. 41,500 வெறும் 41 பாரு பின்னாடி திருப்பி. 41,500 பக்காவாக வச்சுருக்காப்புல. ஒரு தெளிவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பாக்ஸோடு இருக்குது சரியா. வேறு என்ன இருக்குது பார்ப்போமா? அடுத்ததாக S22 அல்ட்ரா தான் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே வச்சிருயா, பவுச்சு போட்டு வச்சிரு, அப்போ தான் அடையாளம் தெரியும். ஸோ சாம்சங் கேலக்ஸி பாக்ஸ் அப்படியே அடிக்குது, அதுலேயே இதையும் அடிக்குது. இது வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 18,000 போட்டிருக்காப்புல. டபுள் கலரு. ஸோ ஒரு மொபைல் டிஸ்பிளேயில் டபுள் கலர் இருக்கும் இது. ஸோ டபுள் கலரு. விலை வந்து பார்த்திங்கன்னா 12GB ரேமு 256, டபுள் கலர் வரனால இது வந்து பார்த்திங்கன்னா 18,000. டிஸ்பிளே இஷ்யூ இது. வேறு S22 அல்ட்ரா என்ன இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். எனக்கே ஞாபகம் இல்லை, ஏன்னா உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. இது வந்து OnePlusல வந்து 11, OnePlus 11 20,500. OnePlus 11 வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது சரியா. OnePlus 11, 11R,
வந்துகிட்டே தான் இருக்குது. 20,500 பாக்ஸு, சார்ஜர்லாம் இருக்குல்லவா. ஜிபி எவ்வளோ பாரு, பிளாக் கலரு 8/128 20,500 OnePlus 11. சரியா, 20,500. நல்லா கவனமாக பார்த்துட்டே வாங்க. இன்னொரு OnePlus 11 காட்டுறான். இதோட மொபைல் எங்கே இருக்குன்னா, இப்போ இதில் ஸ்டிக்கர் ஓட்டிடுவேன், அப்போ தான் நம்பகம் இருக்கும். 20,500 ஓட்டிரு, கார்த்திக்னு ஓட்டிரு. இதுவும் OnePlus 11 தான். 22,000. 22,000 பாக்ஸோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 256. மொபைலில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது, தெளிவாக இருக்குது. 16 GB ரேமு, 256 GB, 22,000, 22,000. சரியா, ஜிபி அதிகம், அது வெறும் கம்மியாக இருக்குது ஜிபி. அது வந்து 20,500. இது வந்து 22,500. இன்னொரு 11 இருக்குது, அதையும் காமிச்சிடறேன். இது 8/128 OnePlus 11 தான். இதோட விலை 18,500. இல்லை இது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு. இதுக்கு வந்து பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. OnePlus 11 பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 16 GB ரேமு, 256. சரியா, இப்போ இன்னொரு 11 காட்டுறோம் பாருங்கள். 11 வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு 11. இன்னொரு 11 இருக்குமே, பச்சை கலரு. இப்போ இன்னொரு பச்சை கலர் பாக்ஸோட ஒரு 11 இருந்துச்சா. செகண்ட் லைன் தான் சீச்சாக்கோ போட்டோம்லாம் 8/128. சிச்சாக்கோ போட்டோமாப்பா. இதோட பாக்ஸுங்க. இதுவா, இதில் சார்ஜர்லாம் இருக்குமே. சார்ஜர் மாறிடுச்சோ ஒரு வேளை. ரைட், பாக்ஸ் மாறிடுச்சு. இல்லை அது ஓப்பன் பண்ணு, உள்ளே சார்ஜர் பார்த்தா கண்டுபிடிச்சிடும். சாதா சார்ஜர் வரும். 8/128. அப்படியா, ஓகே. இதுதான் 8/128. பாக்ஸு, சார்ஜரோடு இருக்குது. அதுலேயே வச்சிருக்கு, தனித்தனியாக வைக்காது, அதுலேயே வச்சிருக்கு. அப்போ தான் தெரியும். மொத்தம் வந்து பாருங்கள், OnePlus 11லேயே வந்து 18,500. 8/128, 16 GB ரேமு, 256, 23,500. அதே மாதிரி 16 GB ரேமு, 256, 22,000 பாக்ஸோடு இருக்குது. இது வந்து 20,500. 8 GB ரேமு, 128. எல்லாம் பாக்ஸு, சார்ஜரோடு தான் இருக்குது. சரியா, ஒன்று இந்த 22,000 இது மட்டும் சார்ஜர் கிடையாது, ஒன்லி மொபைல் பாக்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து 11R காட்டுறேன் பாருங்கள். OnePlus 11R. OnePlus 11R வந்து உங்களுக்கு பாக்ஸு, வெறும் பாக்ஸ் தான் இருக்குது. OnePlus 11R 15,000. இது வந்து கண்ணாடி பயங்கரமாக உடஞ்சிருக்கு, நல்லா உடஞ்சிருக்கு. 15,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 16 GB ரேமு, 256. இதுக்கான பாக்ஸாக பாரு. இதுக்கான பாக்ஸாக பார்க்குறியா பாரு, IMEI நம்பர் வச்சு பாரு. இன்னொரு OnePlus 11R இருக்குது, அதுக்கும் பாக்ஸ் இருக்குது. இதுன்னு நினைக்கிறேன்.
இங்கே ஒரு 11R இருக்குது. இது வெறும் 12,500. இதுக்கும் பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. பாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேக் டோர்லாம் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. 12,500 இது. இன்னொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 18,500. இதுவும் 11R தான். இது இதுக்கும் பாக்ஸ் இருக்குது. சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு 256 18,500. பாரு, இது 3 பாக்ஸை தவிர வேறு இல்லை இங்கே. அப்புறம் இன்னொரு மொபைல் இருக்கு, அதுவும் OnePlus 11R தான், ரெட் எடிஷனு. ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. இதில் இந்த உடஞ்சது இல்லையா, உடைய அவனும் வாங்க மாட்டான். 15,500 எவன் வாங்குவான் உடஞ்சி போனது. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 11R 15,500. சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் எடிஷனு, பக்காவாக இருக்குது மொபைலு. 8/128 15,500. விவோவில் வந்து பாக்ஸோடு இருக்குது. விவோ X80 17,500. 8/128 8/256 இருங்க பார்ப்போம். எட்ஜு மாடலு 8/128 தான், பெரிய மாடலு. ஆனால் 17,500 தான் இது. பாக்ஸு மொபைல் இருக்குது. விவோ X80 இது 17,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S20 FE. இது S20 FE வெறும் 7,000 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கீங்க, கண்ணாடி மட்டும் லேசாக உடஞ்சிருக்கு முனையில். விலை வந்து பார்த்திங்கன்னா 7,500. 5G மொபைலு, ஒரிஜினல் டிஸ்பிளே. சர்வீஸ் எதுவும் போல் 7,000 தரேன். நான் இப்போ சார்ஜ் இல்லை, அது போட லேட் ஆகும், நம்ம அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா IQவில் வந்து 9SEன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். IQ 9SE 12 GB ரேமு 256. இல்லை 8 GB ரேமு 128. IQ 9SEன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. 10,500. 8 GB ரேமு 128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் தான் இருக்குது, சார்ஜர் இல்லை. ஹானர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டோம், 6,000 என்னமோ போட்டோம். 6,000 போட்டோம். எல்லா சிம்மும் ஒர்க் ஆகும். 5G மொபைலு. ஆக்சுவலாக விலை கூடுதலான ஒரு மொபைலு இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கோம். வெறும் 6,000 கொடுக்குறோம். 2 கோடு இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் தெளிவாக இருக்குது. கோடு கூட சம்டைம் ஒரு கோடாக மாறிடுது. இப்போ பாருங்கள், சம்டைம் ஒரு கோடாகிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த 2 கோடுமே போயிடுது, திடீர்னு 2 கோடுமே வந்துடுது. ஸோ கேமராலாம் எல்லாமே தரமாக இருக்குது. 8 GB ரேமு 256. 5G மொபைலு, ஜியோ சிம் போட்டுக்கலாம், ஏர்டெல் போட்டுக்கலாம், வோடஃபோன் போட்டுக்கலாம். ஹானர் X9Bன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு. வெறும் 6,000 கொடுக்குறேன். நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து OnePlus Nord CE5. OnePlus Nord, ஒரு நிமிஷம் சரிங்க, மொபைல் மட்டும்தான் இது. OnePlus Nord CE4. சரியா? OnePlus Nord CE4 8 GB ரேமு 128. 12,000 இதோட விலை. 12,000 ருபீஸு. யாருக்கா வாங்கணுன்னு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஐஃபோனில் வந்து 12 Pro Max. இது 12 Pro Max. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256 ஜிபின்னு நினைக்கிறேன். ஐஃபோன் 12 Pro Max செகண்ட்ஸாக தான் இருக்குது, கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,500. பேட்ரி 76% இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி. மற்றபடி ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, கேமரா அது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 25,500. 25,500.
சாம்சங்கில் வந்து ஃபோல்டு 6 சரியா 45,500 1,30,000 ஃபோனு 45,500 தரோம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. சார்ஜ் இல்லாமல் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம் சரியா. அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணுப்பா. இதை 14 ப்ரோ மேக்ஸா இல்லை, அது போயிடுச்சு பஸ். அது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அதை கொடுத்துட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். பாயிண்டர் காசு போட்டார். 14 ப்ரோ மேக்ஸ் அது ஒன்று தான் இருக்குது, அது காசு போட்டார் அவர். 13 ப்ரோ மேக்ஸில் வந்து 13 ப்ரோ மேக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த இருக்குது பாருங்க 36,500 அதுதான் இருக்குது. முடிஞ்சிச்சு. ஃபோன் அதான் இப்போ அப்படியா? நான் பார்த்து தான் பண்ணுறேன், ஒன்று ஒன்றா பார்த்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஃபோல்டு 6 பிளாக் டாட் இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் இருக்குது. 12 GB ரேமு, 256. கேமராலாம் தரமாக இருக்குது. 45,500 45,500 சரியா. அப்படி வச்சுருவோமா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ஐஃபோன் 11 பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு மொபைலு. ஸோ 10,500 128 GB. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே தான், வேறு ஒரு அதாவது மார்க்கெட்டில் உள்ள டிஸ்பிளே எடுத்து மாற்றிருக்காங்க. ஸோ 128 GB ஆனால் நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, மட்டமான டிஸ்பிளேலாம் போடல, ஓரளவு மார்க்கெட் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. ஐஃபோனில் வந்து 11 இது 128. பேட்ரி ஹெல்த்து வந்து 75 10,500 பாக்ஸு மொபைலு. ஸோ மற்றபடி கேமரா எல்லாமே நல்லாயிருக்கு. 10,500க்கு தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இன்னொரு அதே மாதிரி இன்னொரு 11 கூட இருக்குது, அதையும் நான் காமிச்சிடறேன். அதுவும் 10,500 தான், ஒயிட் கலரு. ஸோ இது வந்து 128 GB தான் இது. ஸோ கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது, அவ்வளோதான். மெகா கீரல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. $128. ஸோ பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 73 இருக்குது. 10,500 ஒயிட் கலரு. இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தர் வாங்கியிருக்கார் சரியா. இது நாளைக்கு பார்சல் போட்டாகணும் சரியா. அதனால் இது வந்து 14+. இது 128. இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டதுனால இதை நம்ம வந்து பேச விரும்பலை சரியா. நாளைக்கு தான் போட போகிறோம். இன்றைக்கி எந்த பார்சலுமே நாங்கள் போடல, ஓப்பனாக சொல்கிறேன். இங்கே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, தம்பி ஒரு ஆளாக இருந்தாப்புல. இன்றைக்கி ஃபுல்லாக வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்சல் நம்மளால் போட்டு கொண்டு போக முடியல. நாளைக்கு போடுவோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நாளைக்கு நாங்கள் போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸு 256 GB. ஒரே நிமிஷம் சரிங்க. ஏன்ப்பா இவ்வளோ நேரம் சார்ஜ் போடவே இல்லையா? இது ப்ளக்கே போடாமல் வச்சுருக்கோம். சார்ஜ் ஏறட்டும். இது ஆல்ரெடி போட்டாச்சு 14,500. இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி என்னென்னு நம்மளே பார்த்துக்கலாம், அதுக்கு தான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் இல்லை இன்னொரு 14+ அப்போ காமிச்சிட்றேன். இது இப்போ தான் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கால் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் அட்வான்ஸ் ஏதோ போட்ட மாதிரி தெரியுது, சரியாக தெரில. அட்வான்ஸ் நான் வாங்குறதில்ல, ஏன்னா அட்வான்ஸுன்றது நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க. அட்வான்ஸ் நான் வாங்குறதில்ல. ஏதோ ஒரு முடியாத பட்சத்தில் விற்க முடியாது அப்படின்ற ஒரு மொபைலை நீங்கள் கேட்டால் கூட கொடுத்துருவேன். நல்லா விற்கிற போன உடனே காசு ஆகிற போனால் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுன்னு இல்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் எக்ஸ் ஐஃபோனில் வந்து 14+, 256 GB. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 83 இருக்குது. செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கா வாழ் ஒருத்தரோட ஃபோன் இது சரியா. அவர் பேர் ஏதோ ஒரு சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு, ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன் நானே.
ஸோ இதோட ப்ரைஸு 28,000 சரியா, 28,000. ஸோ இது வந்து சாம்சங்கில் F36 5G மொபைலு, சாம்சங் கேலக்ஸி F36 5G மொபைலு 12,000 தான் போட்டிருக்காரு சரியா. எவ்வளோ இருக்குப்பா ஆன்லைனில்? ஆக்சுவலாக இது வந்து புது மொபைலாக இருக்குது, மொபைலே புதுசாக இருக்குது, சில்வர் கலரு பக்காவாக இருக்குது, கண்டிஷனே வேறு லெவலில் இருக்குது. 5G மொபைலு புதுசு எவ்வளோ இருக்குது பாரு, வெறும் 12,000 தான் போட்டிருக்காரு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. 18,000 இருக்குது. 18,000 இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு 12,000 தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதுக்கு வாரண்டி இருக்கும் சரியா. வாரண்டி வந்து எப்படி இருக்கும், ஏன்னா புது மாடலு இதெல்லாம் வந்து லான்ச் ஆகியே 3 மாதம் 4 மாதம் தான் ஆகுது. எப்படி பார்த்தாலும் 6 மாதம் 7 மாதம் வாரண்டி இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் இது வந்து தனி வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் கண்டினியூவாக மொபைல் வந்துட்டு இருந்தனால, ஆளுங்க வந்து பேசிகிட்டு இருந்தனால டைம் ஆயிடுச்சு. 36,500 36,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு கட்டு, இது சீல்டு கட்டு வாங்கி ஒரு 3 நாளில் வந்து விற்கிறாப்புல. இன்னும் 11 மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது. 36,500 நத்திங்கில் வந்து 3 இது 12GB ரேமு 256. ஸோ ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒயிட்டு. ஸோ அசால்ட்டாக விற்கவும் 36,500 பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபோன் iPhone 11 போட்டோம்ல, அதோட பாக்ஸ் இது. iPhone 11 128 பில்லோடு வச்சுருக்காப்புல. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. இந்த ஃபோன் நம்ம நிறையா போட்டோம் சரியா, அதனால் இப்படி எடுத்து வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் Z6 ப்ரோ பாக்ஸோடு இருக்குது. 12GB ரேமு 256. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்யூ Z6 ப்ரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்ல. இதா பாரு, இதான் பாரு, இது ஐக்யூ Z6 மாதிரி இருக்குது, ப்ரோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கஸ்டமரோடது 12GB ரேமு 256. 8,000 எவ்வளோ போட்ட மாதிரி இருக்குது பாரு. இதென்ன காதர் என்ன இது? காதர் இது வந்து 2 ஃபோன் இருக்கும்பா இதே மாதிரி. காதர் இது வந்து இது 6 ப்ரோ வந்து காதர், இது 6 வந்து Z6 வந்து ஒரு கஸ்டமர். இது Z6 இது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது Z6 சரியா. 6 ப்ரோ வந்து இங்கே போச்சுன்னு இல்லையா பாக்ஸ். இது 6 ப்ரோவா? ஓகே, அப்போ 6 தான் தேடணுமா? அப்போ அதான் மொபைல் எங்க? மொபைலில் தான் நான் தேடுறேன். கல்லால் அந்த ஃபோன் போலையே, ஒரு நிமிஷம் சரி. அந்த ஃபோன் காலையில் யாரோ கேட்டாங்க, எடுத்து காமிச்சோம். கல்லால் இல்லைவன். இதை பாரு, இதுக்குள்ளே இருக்கா பாரு. ஆமாம், இதுக்குள்ளே இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் Z6 இது Z6 12GB ரேமு 256.
8,000 சொல்லி கொடுத்தாரு அந்த மொபைல். இது வந்து என்ன டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கா? ஆமாம், டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்குது. சரியா? Z6 இது Z6 ப்ரோ, அதுக்கு முன்னாடி போட்டது. இது ஒருத்தர் வாங்கிட்டார். இது சரியா சோல்டு. இது ரெட்மி 3000 நம்ம போட்டோம். இதுவும் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் நாளைக்கு பார்சல் போடணும். இது 500 ரூபாய்க்கு போட்டோம். அதுவும் வித்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S22 அல்ட்ரா. இது கூட வித்துருச்சு. இது 25,000 போட்டோம். இது ஒருத்தர் வாங்கிட்டார். இது கூட ஒருத்தர் காசு போடுறேன்டாரு. போட்டாரா என்னன்னு தெரில, நான் ஒன்றும் பார்க்கல. 6,000 போட்டோம். 21 ப்ளஸ். இது 8256. அதே இதில் இன்னொரு கோடு உள்ளது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 21 ப்ளஸ் தான் இது. ஸோ இதுவும் அதே விலைக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். 6,000 ரூபா தான் இதுவும், இதோட விலையும். சரியா? இதுலேயும் கோடு இருக்குது, டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. 6,000க்கு தரேன். ஐடியா உள்ளவங்க வாங்கிக்கோங்க. OnePlus நாடு வந்து நாடு 2. இது வால்யூம் பட்டன் இல்லை இதில். சரியா? வால்யூம் பட்டன் எங்கே போச்சுன்னே தெரில. சரியா? மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் தெளிவாக இருக்குது. 12GB RAM, 256, 10,500. S21 FE கூட ஒருத்தர் யாரோ காசு போட்ட மாதிரி தான் தெரியுது. இது யாரோ காசு போட்டாங்களா? S21 FE போட்டாரா என்னன்னு தெரியல. 6,000 ரூபா போடலன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருந்தாங்க, போடல. சரியா? அதெல்லாம் என்னென்னு நாளைக்கு தான் தெரியும் எனக்கு. போடல இதுக்கு காசு போடல. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, பட் ஆனால் காசு போட மாட்டேங்கிறாங்க. சரியா? இது வந்து ஒரு IQ. இதுதான் 9 ஒரு கஸ்டமர் போட்டு விட்டதோ. இதுதான் அந்த 9ஆ? கஸ்டமர் இதா இது? ஆமாம், 9 அவரு தானா? அவர் சார்ஜரோடு கொடுத்துருக்காருப்பா. நானும் மறந்துட்டேன். சார்ஜரோடு கொடுத்துருக்காரு. சரி, இப்படி போய் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா IQவில் வந்து ரொம்ப நாளாக இருக்குது நம்மக்கிட்ட. 15,000 ரூபா சொல்லி கொடுத்தாப்புல. இது வந்து IQவில் வந்து Z6 ப்ரோ. கிளிப்பு வந்து 8,000 ரூபா. அந்த பாக்ஸோடு இருக்குது, இங்கனுக்குள்ளே இருக்கும். 8,000 ரூபா நம்ம கொடுத்தாப்புல. எங்கே மொபைலே காணோம். இதாக இருக்குது, 8,500 ரூபா. ஸோ உள்ளே உள்ள டிஸ்பிளே எதுவுமே வேலை செய்யாது. வெளியில் உள்ள டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. iPhone 11 Pro Max. இன்னும் சார்ஜ் ஏறலை. ஸோ இது வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, காலையில் வரேன்ருக்காரு. ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். சரியா? வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பேடு வந்து ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. 12,000 ரூபா சொல்லி போட்டோம்ல, ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ கன்ஃபார்மாக இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 13 Pro Max ஒன்று, 13 Pro Maxல 14 Pro Max கூட அவரே தான் வாங்கியிருக்காரு. இந்த டேப் வாங்கினவர் தான் வாங்கியிருக்காரு. பேலன்ஸ் போடணும், போடுவாப்ல. Vivo V27 இது வாங்கலைல்ல யாரும். பாருவான் கொஞ்சம் செக் பண்ணு. கண்ணாடி உடஞ்சி வாங்கலைல்ல, வாங்கிட்டார். இது ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்கினாரா வாங்கலையா? வாங்கிட்டு இல்லை வாங்கிட்டார். இது வாங்கிட்டார். Vivo V27 8,000 ரூபா போட்டோம். கண்ணாடி உடஞ்சது, பேக் டோர் உடஞ்சிருக்கும். இது வித்துருச்சு. இது சோல்டு. இதெல்லாம் வந்து நான் தனி வீடியோலேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். சரியா? தனி வீடியோலேயே காமிச்சிட்டேன். இது வந்து 4,000 ரூபா போட்டிருந்தோம். ஓப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. ஓப்போ F21 Pro 5G மொபைல் தான் இது. 5G கிடையாது, 4G. இது பாக்ஸு மொபைல் இருக்குது. அடுத்ததாக வந்து Vivo
விவோ V29 ப்ரோ. விவோ V29 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா. அதுதானே அந்த மேலே இருக்குல்ல, அதுதானே விவோ. ஆமாம், 2 ஐட்டம் இருக்குப்பா, ரெண்டுமே விவோ V29 ப்ரோ தானே. ஒன்றுப்பா இது பாக்ஸ்குள்ளே உள்ளது வந்து கருப்பு கலரு. இது வந்து என்ன ஜிபி 8/128 இல்லை 8/256 பிளாக் கலரு 16,500 பாக்ஸோடு இருக்குது. அதே மொபைலில் இன்னொன்று இருக்குது, அது 14,000 ஆனால் அதில் வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கிறப்போனே 16,500 தான். இது இந்த பிளாக் இருக்குல்ல, இதுதான் நல்லா இருக்கு. பாக்ஸ் இருக்குது மொபைலு. ஜிபி வந்து 8/256 பாக்ஸோடு இருக்குது. இது பாக்ஸ் கிடையாது, 14,000 போட்டிருக்காங்க. பட் ஆனால் கண்ணாடி தாறுமாறாக உடஞ்சிருக்கு. ஜிபி அதே தான், 8/256 தான் அதுவும் இதுவும். வாட்செலாம் நம்ம நிறைய வாட்டி போட்டுட்டோம், அது அப்படியே கிடைக்காது, விற்கலை. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா. இது வந்து இதுதான் நான் சொல்லிட்டேன், இது வித்துருச்சுன்னு. 14 ப்ரோ மேக்ஸு ஆல்ரெடி சோல்டு. சரியா, இது வந்து OnePlus 8 7,000 ரூபா, 7,500 போட்டிருக்காரு. ஆன் ஆஃப் பட்டன் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது கூட்டுருங்க, இது வேலைக்கு. 12 ப்ரோ மேக்ஸ் இது 24,000 இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி. இல்லை 12 ப்ரோ மேக்ஸு 128 ஜிபி. ₹24,500. இது ஒன்று வாங்கிட்டார், இது ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காரு. சரியா, நாளைக்கு தான் பார்சல் போட போகிறோம். இது வந்து iPhone 13 22,500. iPhone 13 இன்றைக்கி ஒரு 16,000 ஒன்று போட்டு 16,500. ஸோ அது ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அது அது வாங்கிட்டு போயிட்டார்ல, அது 16,500 அந்த இது. ஆமாம், அது வாங்கிட்டு போயிட்டாருங்க, கடையிலே இல்லை அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா iPhone 13 22,500. நேற்று போட்டது இது. கொஞ்சம் பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கும். விலை வந்து 22,500. இது வந்து 12, இது 16,500. இது iPhone 12 16,500. ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128. Note 9 வந்து 8,000. இது Google Pixel 6 ப்ரோ, கண்ணாடி உடஞ்சது. 6,000 எவ்வளோ போட்டோம், அது அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து 22,500. 12 ப்ரோ மேக்ஸ் இது. 12 ப்ரோ மேக்ஸு கோல்டு கலரு. ஸோ 128. ஆமாம் 128. பேட்ரி ஹெல்த்து வந்து 100. 22,500. 12 ப்ரோ மேக்ஸு. ஐக்யூவில் வந்து இது வெறும் மொபைல்னு நினைக்கிறேன். இது ஐக்யூ வெறும் மொபைல் தானேவா. 10,000 ருபீஸ் இது. ஐக்யூவில் என்ன மாடல்ன்றதை நான் சொல்கிறேன். IQ 7 இது 8/128 10,500 இது. இது வந்து ஓப்போவில் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் சொன்னாப்லையே 5,000 போட்டிருக்காப்ல. இது 4,000 போட்டோம். S20 அல்ட்ரா இது. இது ஒரு கஸ்டமர் 2,000 போட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஃபோன் மீதி போடுறேன்னாரு, போடவே இல்லை. ரெட்மி 7,000 இது. ஐஃபோன் எக்ஸ் இது. கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்லியும் கண்ணாடி உடஞ்சிருக்கு. 5,700 சொல்கிறாப்ல. iPhone 13 ப்ரோ மேக்ஸு 256. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. மொபைலும் தரமாக இருக்குது. 87.
36,500 36,500. இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவர் 3 ஃபோன் வாங்கியிருக்காரு. நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும் ஐஃபோன். அதே மாதிரி இங்கே ஒரு ஐஃபோன் 13 ஒன்று இருக்குது, அதோட விலை 22,500. பக்கத்துலேயே வந்து ஐஃபோன் 12 மினி இருக்குது 17,000. ஐஃபோனில் வந்து இன்னொரு 13 ஒன்று இருக்குது 21,500. இது வந்து S23 கண்ணாடி உடஞ்சிருக்கு, பேக் கண்ணாடியும் உடஞ்சிருக்கு, ஃப்ரண்ட்லேயும் உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ 11,000. OnePlus 7 Pro 5,000. அந்த Fold 5 20,000 ஒன்று, கொஞ்சம் நல்ல பீஸ் வந்து 34,500. ஃப்ளிப்பு 6 அது ஃப்ளிப்பு 6 34,500. கூகுள் பிக்சலில் வந்து அது என்ன மாடல், அது 7 Pro, அது வந்து 26,000. சரியா, அவ்வளோதான். வீடியோ முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரியா, ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். வியாபாரம் தானே இதெல்லாம். ஸோ எதுக்கோ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இதில் வந்து ஐடியா வரும் உங்களுக்கு. வியாபாரன்றது வந்து பார்த்திங்கன்னா செம்ம அது. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து வியாபாரத்தை வச்சு தான் நம்ம முன்னேற முடியும். இன்றைக்கி வந்து அரசு வேலை, அரசு படித்தவங்களுக்கு தான் அதெல்லாம். ஒரு இடத்துல நம்ம போய் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நமக்கு கூலி தான் தருவான். நம்மளை எந்த எக்காலத்துலேயும் அப்படியே தான் வச்சுருக்க பார்ப்பானுங்க, நம்மளை வளர விட மாட்டானுங்க. நம்ம கையில் ஒரு வியாபாரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம எல்லையே வேறு. ஸோ நம்ம எல்லை எங்கே வேணாலும் கடந்து போகலாம். தொழில் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய ஆயுதம். படிப்புன்றது அதை விட பெரிய ஆயுதம். ஆனால் வந்து அது நமக்கு கிடைக்கலன்னும் போது இதை கையில் எடுக்கிறது தான் ரொம்ப ஆகச்சிறந்தது. மற்றபடி நம்ம ஒருத்தருக்கு அடிமையாக போய் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அந்த கட்டத்தையே நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, பூனைக்கு தலையாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு, பூனைக்கு வாலாக இருக்கக்கூடாது. புலிக்கு வாலாக இருக்கிறதோட பூனைக்கு தலையாக இருக்கிறது தான் நமக்கு பெட்ரு. சரியா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அதாவது பூனை இருக்குல்ல, பூனை வந்து சின்னது தான் இருந்தாலும் அதுக்கு தலையாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதே புலிக்கு நம்ம வாலாக இருந்தால் வேஸ்ட்டு. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அரசியல்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே திருட்டு பசங்க தான். எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், அப்புறம் யார் விஜயாக இருக்கட்டும், வேறு யார், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிம்பத்துக்குள்ளே நம்மளை மக்களை பைத்தியக்காரன் ஆக்கிட்டே தான் போவானுங்க. நாளுக்கு நாள் எந்த ஒரு தலைவனுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை புரிகிறது, மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுன்றது கிடையவே கிடையாது. மிஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு, மிஷின் மாதிரி போயிட்டுருக்கு. அதில் எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதுதான் உண்மை. இப்போ இவங்க கட்சி புதுசாக தொடங்கி என்ன பெருசாக சாதிச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயிரும் இல்லை. இப்போ 41 பேரை கொலை பண்ணது தான் மிச்சம். விஜய்லாம் பார்த்தோன்னா 41 பேர் வேஸ்ட்டாக செத்தான். எதுக்கு செத்தானே அவனுங்களுக்கே தெரியாது. அதுக்குள்ளே அவங்க டிஎம் கேக்கு தான் போட்டி, டிவி கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. புதுசாக எவனா வருவான்பா, சொன்ன டைம் இருக்குது 6 மாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் மக்களை இப்போ இங்கே வந்து பயன்படுத்துகிறான் பாருங்கள். ஓட்டு அரசியலே வந்து இன்றைக்கி ஒன்று பார்த்திங்கன்னா ஏஆர்ஐயா எஸ்ஐ ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. அது வந்து அந்த சிஸ்டப்படி இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். ஸோ ஓட்டு எண்ணிக்கையை குறைக்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆளுகளை அதிகப்படுத்த பார்க்குறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸோட மூளை தானே அவங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களை பதட்டத்திலேயே வச்சுக்கிறது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உஷாராக தான் இருப்பாங்க. மக்களை நம்ம குறை சொல்லவே முடியாது. என்னென்னா ஓட்டு போடுற விஷயத்தில் வேறு வழி இல்லாமல் பண்ணுறது தான். 4 பேர் தான் இருக்கான்னா 4 பேரும் திருடன். இருக்கிற திருடனில் கொஞ்சமாக இவன் திருடுவான், கொஞ்சம் நல்லவன் யார் அப்படி பார்த்து தான் ஓட்டு போட வேண்டிய நிலைமை இருக்கே தவிர, இங்கே எவனும் நமக்கு வந்து பாலாறு ஓட வச்சுருவோம், ஏதோ
அரைச்ச மாவு, அரைச்ச கஞ்சி, அரைச்ச சோறு தான் நம்மளுக்கு. சரி, ஓகே பாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தம்பி இதெல்லாம் அழகாக எடுத்து அடிக்கிறப்பா, முடிஞ்ச அளவு அடிக்கிறேன், மிச்சத்தை ஓரமாக அடிக்கிறேன், பார்த்துக்கலாம். இல்லை அந்த கல்லாக்குள்ளேயே வச்சு விட்ரு. சரி பாஸ், குட் நைட், நாளைக்கு பார்த்துக்கலாம்.